அப்பா 99வது நாள் வந்துருச்சுங்க பிக் பாஸ் ஆரம்பிச்சு. அதாவது வாட்டர்மெலன் தாங்க கொடுத்த காசுக்கு கரெக்டாக வேலை பார்க்குற ஆளாக இருக்கார். கரெக்டாக 2 சண்டை, 2 காமெடி, அதுக்கப்புறம் 4 ரீல்ஸு, அதுக்கப்புறம் 4 மிமிக்ரி, இதை போட்டு அவருடைய கண்டென்ட்டை அவர் நிரப்பிடுறாரு டெய்லி. இங்கே ஒரு சண்டை நடக்குது என்னென்னா, இப்போ பெண்கள்லாம் தனியாக படுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க போல இருக்குது. அப்போ ஆண்களாகிய வாட்டர்மெலனை அந்த பக்கம் போக சொல்கிறாங்க. ஏய், அவர் கோபியர் கொஞ்சம் ரமணா தானே, நீங்களாம் படுத்து தூங்கும்போது அவரும் அங்கே இருப்பார், என்ன ஒன்று சட்டையெல்லாம் கைட்டுறாருப்பா, அது கொஞ்சம் டிஸ்கஸ்கிங்காக இருக்கும் இல்லையா? அதனால் திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அங்கே போய் படுத்துங்க, அங்கே எனக்கு பெட்டு இல்லையே, உடனே அதை நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு வியானாவும் சொல்லி அதை சரி பண்ணியும் கொடுத்துட்றாங்க. நடுவில் விக்ரம் புந்து என்ன பண்ணுறாருன்னா, வாட்டர்மெலன் உனக்கு வெக்கமா இல்லை அங்கே வந்து படுக்கிற, ஏன் உன்னுடைய இடம் இதுதானே அப்படின்ன அவர் திடீர்னு, நான் தான் இந்த வீட்டுக்கு முதல் கண்டஸ்டன்ஸாக வந்தேன், என்ன வெளியில் போக சொல்கிறீங்களா, என்ன இது பண்ணுறீங்களா அது பண்ணுறீங்களான்னு அவர் பாட்டுக்கு ஒரு சண்டையை ஆரம்பிக்கிறாரு. இங்கே வந்து திவ்யா என்ன இப்போ வாட்டர்மெலன் எல்லாம் வாடா போடான்னு கூப்பிடுறாங்க, மரியாதையே அவருக்கு இல்லையா? முன்னாடி ரொம்ப கொஞ்சம் மரியாதை கொடுத்த மாதிரி இருந்தது. அதுதான் உங்களுடைய நிலையை நீங்கள் கொஞ்சம் இறக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான அவமானங்களை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஜாவியெல்லாம் ஆகிட்டீங்கல்ல, அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக. அப்போ வந்து திவ்யாலாம் வாட்டர் அடுத்தது குவாட்டர்னு கூப்பிடும் போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவருடைய மரியாதை குறைந்த நிலையை தான் பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் அவருடைய கண்டென்ட்டை அவருக்கு சரியாக டெலிவர் பண்ணிடுறார், கொடுத்த காசுக்கு சரியாக கூறார். அதனால் அவரை வந்து நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ்மேட்ஸுக்கெல்லாம், அதுவும் முக்கியமாக சபரி அண்ட் விக்ரம்னு 2 பேர் இருக்காங்க. குறுக்கு சிறுத்தவளை அந்த பாட்டை வந்து அவங்க ஒரு ரீக்ரியேட் பண்ணி ஏதோ ஒன்று எழுதி வச்சுருக்காங்க போல இருக்குது. அதை வந்து துஷார் அந்த காவிய தலைவன் வருவான். இங்கே ஒரு காவிய தலைவி யார் இருக்காங்க, அரோரா சின்க்ளேயர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வரும்பொழுது நம்ம அந்த பாடலை பாடி அவங்க 2 பேரையும் கட்டி பிடிச்சி சேர வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒத்துமொட்ட ஹவுஸ்மேட்ஸும் ஒரு அமர காதல் காவியத்துக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்களே, தலை குனிந்து அவங்க அதை ஏற்றுக்கிற மாதிரி நம்ம அப்படி கிளாப்ஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஆனால் பேடாஸுமா அப்படின்னா ஒன்று, இது யாராக இருக்கும் பேடாஸுனா, யார் எஃப்ஜேவாக இருக்குமோ அப்படின்னா, சற்றும் எதிர்பாராத வித கலை உள்ள நுழையிறாருங்க. ஆனால் கலை கண்டிப்பாக பேடாஸ் தான். ஏன்னா அவர் வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்கார். தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தின ஏதோ ஒரு தேர்வை வந்து பாஸ் பண்ணி அவர் வந்து உகாண்டா நாட்டுக்கு வேலைக்கு போகிறாரு. அந்த பிக் பாஸ் கிட்ட சொல்லி அவர் மகிழ்றார். அந்த விதத்தில் அவர் சாதனையே பண்ணியிருக்கார், வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். அதுக்கப்புறம் பேடாசுமானு எதுக்குப்பா பேப்பர் ரவுடியை கொண்டு வரீங்க? அதுக்கும் அந்த பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா யார் ஒருத்தரும் அவர் பேரை கணிக்கவே இல்லை. அவர் தான் தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய ஆக்ரோஷ மகானாக நினைத்து கொண்டு வாழ்கிறார். ஆனால் நம்மளை பார்க்கும்போது, அந்த பையனை பார்க்கும்போது ஆரம்பத்தில் ஒரு நல்ல மரியாதை தான் இருந்தது பிரஜனுக்கு. பிரஜன் மனைவியும் செய்த சில பல விஷயங்கள், பிரஜன் மனைவி உள்ளே செய்ய, பிரஜன் வெளியே செய்கிற சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவங்க மேலே இருந்த மரியாதை மட்டும் கண்டிப்பாக எனக்கு குறைஞ்சிடுச்சு. அதனால் அந்த பேடாசுமா பாட்டெலாம் அவருக்கெல்லாம் செட் ஆகாது. யார் எடிட்டருக்கு காசு கொடுத்து போட்டாரா அந்த டிஜேவுக்கு? ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நீங்கள் அங்கங்கே உங்களை கொஞ்சம் ஹைப் ஏற்றிங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணணும்னா, அங்கங்கே லஞ்சம் கொடுத்தா செயல்படணும் இல்லையா? அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேனே தவிர்த்து சத்தியமாக அவருக்கு அந்த பாட்டு உகந்தாகாதா எனக்கு படலை. அதுக்கு அடுத்தது வந்து அவர் என்ட்ரி ஆன உடனே விக்ரமையும் சபரியும் பாராட்டுறாரு. உடனே விக்ரம் கேட்டுறாரு, என்னண்ணே அதை நடிப்புன்னு சொல்கிறாங்க? நடிப்புலாம் இல்லைடா, அதெல்லாம் இல்லை, நீங்கள் கூட நின்னீங்க பாரு, அது வந்து மக்கள் கொண்டாடுறாங்க. இல்லைண்ணே, என்னென்ன எவிக் பண்ணி அனுப்பிட்டாங்கண்ணே, எவிக் பண்ணி அனுப்புகிற காட்சியெல்லாம் நீ பார்த்துருக்க மாட்டேன், நீ உள்ளே வர, நாளைக்கு தான் இது எபிசோடில் ஒளிபரப்பாகும். கத்துறாங்கண்ணே, கிளாப்ஸ் பண்ணுறாங்கண்ணே, என்னென்ன உண்மையான என்னடா எல்லாம் கண்டுவிட்டா எப்படி? இப்போ நம்ம இந்த ஃபார்மேட்லேயே போவோம். என் பொண்டாட்டி மயக்கம் போட்டு விழுந்தா, நீ பக்கத்தில் இருந்தில, அது உனக்கு நடிப்பு மாதிரி தெரிஞ்சு? இல்லை, எனக்கு தெரியல, நான் கண்ணோடு கண் நோக்கி பார்த்தேன். கண்ணோட கண் நோக்கி பார்த்தீல, அப்போ உனக்கு நடிப்புன்னு தெரியல? கண்டிப்பாக நடிப்பு இல்லை, அவங்களுக்கு எப்போதுமே வருண்டா அந்த மாதிரி. அது வந்து எப்போதும் வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் நின்னீங்க பாடுறா அப்பா, நீங்கள் உங்களை வந்து நான் எப்படி வந்து உங்களுக்கு கோயில் கொட்டணுண்டா. வெளில வந்தோடனே ஒரு கோயில் சபரிக்கு, ஒரு கோயில் வந்து விக்ரம் கானா வினோத் வெளில போயிட்டாரு, அவருக்கு நான் அப்புறமா போய் கட்டிக்கிறேன், நீ உங்கள் 3 பேரையும் நான் மறக்கவே மாட்டேன்டா. இல்லைண்ணா, அது நடிப்புன்னு சொல்கிறாங்கண்ணே. வியானாலாம் எபிசோடு பார்க்கலடா, நீ ஏன்டா கோவப்படுற? நான் வந்து வெளியிலலாம் பேட்டி கொடுத்தேன், அதெல்லாம் வந்து நீ அப்புறமா பாரு. பட் நான் என் மனைவி நடிக்கலடா, இதை வந்து நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இப்போ உள்ளே வந்திருக்கேன். பிக் பாஸ் ஷூட் பண்ணுங்க. எடிட்டருக்கு ஆல்ரெடி காசு கொடுத்தாச்சு, எனக்கு பேட ஸ்பாட் போட்டில, அதேமாரி என் மனைவி நடிக்கலைன்னு இந்த ஒரு வாரமாக சொல்லுவேன், அதை வந்து கட் பண்ணி போடுங்க அப்படிங்கிற மாதிரி அஜந்தா பண்ண மாதிரி இருந்ததை பிரச்சனை தவிர்த்து இதில் ரசிக்கும்படியாக எதுவும் இல்லை. அதற்கு அடுத்தது அமர காதல் காவியத்துக்கு போவோம். என் மைண்ட் அங்கே தான் போகுது. மைக்கை கைட்டு
வா பாத்ரூம்குள்ளே வா பேசுவோம், பாத்ரூம்குள்ளே வா பேசுவோம். இதை சொன்னது அரோரா சின்க்ளேயர் தான். அந்த காட்சியை தான் நான் போகிறேன். அந்த அமர காதல் காவியம் தான் உங்கள் உள்ளே வருது. இங்கே வந்து உள்ளே இருக்கிற அந்த விக்ரமுக்கோ சபரிக்கோ தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு புனிதமான காதலை நம்ம வந்து சேர்த்து வச்சு வரலாற்றில் இப்போ சாண்ட்ராவுக்காக ஒரு விஷயம் பண்ணி ஆல்ரெடி வரலாற்றில் இடம் பிடிச்சிட்டாங்க இல்லையா? இப்போ வந்து இந்த புனித காதலை சேர்த்து வைத்து இன்னொரு வரலாற்றில் 2 வரலாற்றுலையும் இடம் பிடிப்போண்டா நம்ம அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் சபரியும் விக்ரமும் பயணப்பட்டு இருக்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவங்க வெளில போயிட்டு வரல. மற்ற எல்லாருக்கும் தெரியுமாடா, அந்த ஸ்விம்மிங் பூல் வியூவும் தெரியும், பாத்ரூம்குள்ளே கூட்டதும் தெரியும். இத்தனைக்கும் என்ன பியூட்டி அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிருக்கான். யாருக்கு? அரோரா சின்க்ளேயருக்கு. அதை வந்து கேள்வியாகவே துஷார்கிட்ட ஒரு பொண்ணு இன்டர்வியூவில் கேட்குது. அப்படியா, சரி சரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகணும். ஃப்ரெண்ட்ஸாக பழகினவங்களுக்கு எதுக்குடா காதல் கடிதம்? ஃப்ரெண்ட்ஸாக பழகினவங்களுக்கு எதுக்குடா டைரக்டர் ஒருத்தர் ஃபோக்கஸ் வைக்கிறாரு? யாரடா ஏமாத்துறீங்க இன்னும் இந்த பேரை சொல்லி? துஷாருங்கிற அந்த அமர காதல் காவியத்துக்கு இந்த 2 மூஞ்சிகளை பாருங்களேன். விக்ரம் சபரி ஏமாளி நம்பர் 1, ஏமாளி நம்பர் 2. மொதல் சாண்ட்ரா மிளகா அரைச்சிட்டு போனாங்க, அடுத்தது அரோரா மிளகா அடிக்கிறாங்க. ஆக மொத்தம் யார் மிளகா அரைச்சாலும் தலையை காட்டுறதுக்காகவே பிறந்து ஃபினாலே மேடை வரையும் வந்திருக்காங்களே, இவனுங்க 2 பேருங்க தாங்க ஹை கிளாஸ் குவாலிட்டி ஃபினாலே. அட பாவிங்களா, எவ்வளோ நாள் தாண்டா ஏமாறுவீங்க? அதுவும் பெண்கள்னால் நீங்கள் ரொம்ப ஏமாந்துருவீங்களோ? கொஞ்சம் நல்லவங்க இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. அதுக்குன்னு அந்த கவிதை பாட்டெல்லாம் எழுதி அவனுக்கு துஷாருக்கு தெரியும், இந்த பொண்ணு என்ன வச்சு ஏதோ கண்டென்ட்டுங்கிற பேரில் ஓடிடுச்சு. சரி இருக்கட்டும், நமக்கு தான் நம்ம பேக்கு வந்ததுலேருந்து காந்தம் ஒட்டினா கூட கொஞ்சம் பிரித்து எடுத்துடலாம் போல இருக்குது. ஒட்டினா போலையே இருக்கான் துஷார் வந்து அரோராவோட. அவன் ஏதோ அந்த ஜோடி படம் வச்சு ஏதோ நடிக்கிறேன்னு சொல்லிட்டான்ல பிரவீன் காந்தி டைரக்டர். ஒருவேளை நம்மள ஒரு உண்மையாலே சினிமாவில் நடிக்க வச்சுருவாங்களோ, நம்ம அதை பில்டப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதல் காவியத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் வசீகரா பாட்டுக்கு இவங்க ஆடுறதாகட்டும், இவங்க வந்து சத்தியமாக என்ன பார்க்க முடியலங்க. கிரிஞ்சி மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த கிரிஞ்சி மேக்ஸ் தான். ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணு காதலுக்காக காத்திருக்கு. அந்த காதலை சேர்த்து வைக்கிறதுக்கு விக்ரமும் சபரியும் உண்மையாலே உங்கள் 2 பேரையும் பைத்தியக்காரனாக்கி வச்சுட்டு போயிருக்கடா ஒரு பொண்ணு. அடுத்து இந்த பொண்ணு உங்களை பைத்தியக்காரனாக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்னடா இவ்வளோ அப்ராணியாக இருக்கிறீங்க? உங்களுக்கு யாரா ஃபினாலே வரையும் கொண்டு வந்தது? ஆமாம், நம்ம கோட்டாவில் தானே வரோம், நம்ம எங்கே வேணாலும் போகலாம். திறமைக்கு மரியாதை இல்லை நண்பர்களே. திறமையாக நேரடியாக உண்மையாக பேசினா கெட்டவன் சொல்லி முத்திரை குத்திடுறானுங்க. இந்த மாதிரி பப்பாளிகளெல்லாம் ஃபினாலே வரையும் கொண்டு வராங்க. அதுக்கடுத்து பிக் பாஸில் ஒரு டாஸ்க், யார் இந்த வீட்டில் ரொம்ப நீங்கள் இது பண்ணுறீங்க? உடனே எங்கள் தலைவிக்கு வந்து சுகர் கிரேவிங் இல்லை, ஃபுட் கிரேவிங். நான் 4வது வாரத்திலே ஓடி போயிடலான்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு ஃபுட்டே இங்கே சரியில்லை. நீ ஓடி போகணும்னு நினச்ச விஷயம் வேறு. இங்கே சுகரில் போட்டு இது உணவில் போட்டு இது மேட்ச் பண்ணுதான். அதுக்கு அடுத்தது திவ்யா, நான் இந்த வீட்டில் பெருமையாக நினைக்கிறது நான் நேர்மையாக உண்மையாக அப்படி பேசுவேன்ல, அது எனக்கு ப்ரௌடாக இருக்குது. ஆனால் ப்ரெசென்ட்டை பேசுனையா 1.5 மணி நேரமாக பேசுவேன். ஒரே கேள்வி, ஏன் உன் பொண்டாட்டி என்ன சந்தேகப்பட்டுச்சு? ஒரே கேள்வி, அவனும் ஒரே பதில் சொல்லணும். அதுக்கு என்னையா 1.5 மணி நேரம் நீங்கள் பேசுனீங்க? சத்தியமாக இது போல்டா, இது வந்து பேசுகிற பேச்சா? ஏன் பிரஜன் உங்கள் பொண்டாட்டி வந்து திவ்யாவை சந்தேகப்பட்டுச்சு, அது உங்களுக்கு தெரியாதா பிரஜன்? அதுக்கு பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே. இவர் எங்கேயோ சுற்றி முற்றி விட்றாரு. எபிசோடுங்கிறாரு, அந்த கையில் கட்டினதுங்கிறாரு. இவர் எவிக்ட் ஆகி போனால் அவங்க பொண்டாட்டி மயக்கம் போட்டுருவாங்களாம். அதுக்கு அடுத்தது அமித் ஏமாற்றப்பட்ட விதம். நான் எல்லாரையும் நம்பிடுவேன். அந்த சாண்ட்ரா நாடகம் ஆடுறது தெரியாத நான் உட்காந்து மீட் பேக்கில் உட்காந்து பேசினேன்னா அந்த பொண்ணு என்னையே சொல்லிடுச்சு. அதுக்கிட்ட பேசணுங்கிறதுக்காக நான் வந்து உட்காந்தானா. ஐயோ என்ன விக்ரம் இது, என்னை செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்ட ஒரு காரணங்கள்லாம் நடந்தது. அதை தவிர்த்து இன்றைய நாளில் என்ன சுவாரஸ்யமாக நடந்தது? வசீகரா பாட்டு நல்லா இருந்ததுங்க. இதுக்கப்புறம் நமக்கு வந்து பிக் பாஸ் வீடு வந்து அமர்க்கலமாக இருக்கும், எல்லாமே கொண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா நெகட்டிவாக யார் பேசினாலும் யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே சூப்பரான ஒரு பிளேயர்ஸாக மாறிட்டாங்க. ரொம்ப நீங்கள் பாசிட்டிவிட்டி தான் எதிர்பார்க்கலாம். இன்னும் நீங்கள் அந்த அமர காதல் காவியத்தின் அடுத்த கட்டத்தையும் பார்க்கலாம். இந்த மாதிரி கன்றாவி 3 பேரை கொண்டு போய் எப்படியா ஃபினாலில் வரையும் உட்கார வச்சாங்க. ஆனால் மக்கள் யாரும் ஓட்டு போடல, இவங்களே டிசைட் பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டாங்க. 4வது திவ்யா போல்டு, நேருக்கு நேராக பேசும். இன்னும் 1 மணி நேரம் பேசும். அதை வந்து பொறுத்துக்கிட்டு கேட்கணும், இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துடும்.